صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே ஒவ்வொரு ஆடவர்களும் தங்கள் மனைவியருக்கு மகர் என்று சொல்லப்படுகின்ற மணக்கொடையை அந்த மனைவிகள் எவ்வளவு கேட்கிறார்களோ அதை கொடுத்து அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற செய்தியை சென்ற தொடர்களிலே நாம் பார்த்து வந்தோம். மகரை அடுத்து, மணக்கொடையை அடுத்து மனைவிக்கு செய்ய வேண்டிய அமானிதங்களில் மிக மிக முக்கியமான அமானிதம் என்னவென்றால், மனைவிக்காக, தன் மூலமாக மனைவிக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்காக செலவு செய்வது ஒவ்வொரு கணவன்மார்கள் மீதும் அமானிதம், கட்டாய கடமை என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள். குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸ்களையும் நாம் திறந்து பார்த்தால் இந்த கருத்துக்கள் தெளிவான முறையிலே அங்கே பதிவு செய்யப்படுகிறது. ஒரு ஆடவன் திருமணத்தன்று ஒரு வழியின் மூலமாக 2 சாட்சிகளை வைத்துக்கொண்டு கபில்து, இந்த பெண்ணை நான் மனைவியாக ஏற்றுக்கொண்டேன் என்று சபையோர் முன்னிலையில் அவர் சொல்கின்றார். கபில்துனா என்ன அர்த்தம்? இந்த பெண்ணை என்னுடைய மனைவியாக நான் ஒப்புக்கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன். இந்த ஒற்றை வார்த்தையின் மூலமாக கணவன் மனைவி என்ற உறவு ஏற்பட்டு விடுகிறது. எப்போது மனைவியாக ஏற்றுக்கொண்டானோ அதே வினாடியிலிருந்து தன்னுடைய மனைவிக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அவளுக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் செலவுகளையும் செய்வது அந்த ஆடவன் மீது கடமையாக ஆகிவிடுகிறது. தலையில் சூடக்கூடிய பூவாக இருக்கட்டும், காலில் அணியக்கூடிய செருப்பாக இருக்கட்டும், அவள் குடிக்கின்ற நீராக இருக்கட்டும், சாப்பிடுகின்ற உணவாக இருக்கட்டும், அவள் அணிகின்ற ஆடையாக இருக்கட்டும், அனைத்துமே கணவன்தான் தன்னுடைய மனைவிக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். அதற்காக அவன்தான் செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லித் தருகின்றார்கள். வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், தங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து அந்த பெண்களுக்கு ஆண்கள் செலவு செய்கின்ற காரணத்தினால்தான் பெண்களை ஆண்கள் நிர்வாகம் செய்வதற்கு தகுதி உள்ளவர்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். தன் மனைவிக்காக, தன்னுடைய குழந்தை செல்வங்களுக்காக ஒருவன் பாடுபட்டு பணங்களை சேர்த்து அதை மனைவி மக்களுக்காக செலவு செய்வதும் கூட, அந்த அமானிதத்தை ஒருவன் நிறைவேற்றினாலும் கூட அவன் தர்மம் செய்த நன்மை பெற்றுக்கொள்கிறான். இப்போ நான் சம்பாதிக்கிறேன், என் மனைவி மக்களுக்காக நான் செலவு செய்கிறேன், மீதம் உள்ளதை ஏழைகளுக்கு நான் தர்மமாக கொடுக்கின்றேன். இப்போ நான் என் மனைவி மக்களுக்கு செலவு செய்ததும் ஏழைகளுக்கு நான் தர்மமாக கொடுத்ததும் தர்மமாகவே கணிக்கப்படும். என் மனைவி மக்களுக்கு தான் நான் கொடுத்துருக்கிறேன், அது கூட தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்பதாக இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அபு மஸ்ஊதில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற கிதாபில் 5351வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. மார்க்கம் எந்த அளவிற்கு நன்மைகளை ஈட்டுவதற்கு வழியை காட்டுகின்றது பாருங்கள். இஸ்லாத்தில் மட்டும்தான் ஒரு கணவன் தன் மனைவிக்கு செலவு செய்தாலும் அதுவும் தர்மம் செய்த நன்மையை கிடைக்கும், பெற்றுத்தரும். தன் பிள்ளைகளுக்காக செலவு செய்கின்றார், கல்விக்காக, மருத்துவத்திற்காக, உணவிற்காக, ஆடைக்காக செலவு செய்தாலும் அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்த நன்மை அவனுக்கு கிடைத்து விடுகிறது. இந்த அமானிதத்தை யாராவது தவற விடலாமா? இன்னைக்கு பெரும்பாலான ஆண்கள் என்ன செய்கிறாங்க? தனக்கு குழந்தை பிறந்தால் முதல் குழந்தைக்கு தன் மாமனார் தான் செலவு செய்ய வேண்டும், அவனை படிக்க வைக்க வேண்டும், வேலை வாங்கி கொடுக்க வேண்டும், திருமணமும் செய்து கொடுக்க வேண்டும், அவனுக்கு ஒரு வீட்டையும் கொடுக்க வேண்டும். பெற்றோர் அல்ல, அந்த மனைவியின் பெற்றோர்கள் செலவு செய்ய வேண்டும் என்று எழுதப்படாத ஒரு சட்டத்தை இன்றைக்கும் சமுதாயத்தில் ஒருவர் மார்க்கத்தின் சட்டமாக அதை தூக்கி பிடிக்கக்கூடிய காட்சியினை பார்த்து வருகின்றோம். எப்போ அந்த பெண்ணை தன் மனைவியாக நாம் ஏற்றுக்கொண்டோமோ அவளுக்கும் செலவு செய்வது நம் மீது கடமை, ஆண்கள் மீது கடமை. அவள் மூலமாக நமக்கு பிறக்கின்ற குழந்தைகளும் அவர்களுக்கு செலவு செய்வதும் நம் மீது கடமை, மார்க்கம் சொல்லுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக அபு மஸ்ஊதுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது. இதா அன்ஃபக்கல் முஸ்லிமு நஃபக்கத்தன் அலா அஹ்லிஹி வஹுவ யஹ்தஸிபுஹா கானத் லஹு சதக்கா. அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி ஒரு ஆடவன் தன் மனைவிக்கு செலவு செய்தால், தன் பிள்ளைகளுக்கு செலவு செய்தால் கானத் லஹு சதக்கா, அவன் செய்த செலவு தர்மம் செய்த நன்மையை பெற்றுத்தரும், தர்மமாக கணிக்கப்படும். அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்தால் என்ன நன்மை? அல் குர்ஆன்ல ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பத்தத் சபஅ சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தி மியத்து ஹப்பா வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷாஉ வல்லாஹு வாசிஉன் அலீம். இது போன்ற அற்புதமான வசனங்களை அல் குர்ஆனை தவிர வேறு எந்த மத நூல்களிலும் வேதங்களிலும் காணவே முடியாது. அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு உதாரணமாகிறது கமசலி ஹப்பா. ஹப்பானா வித்துன்னு அர்த்தம். நெல் வித்து இருக்குத, விவசாயி என்ன செய்வார்? அப்படியே நெல்லை தூவுவார். ஒரு நெல்லிலிருந்து, ஒரு வித்திலிருந்து 7 கதிர்கள் உருவாகும். நம்ம போய் பார்க்கணும், வைக்காடுகளில் போய் பார்க்கணும். ஒரு வித்தில் இருந்து 7 கதிர்கள் உருவாகும். அல்லாஹு சொல்லுகின்றான், கமசலி ஹப்பத்தின் அம்பத்தத் சபஅ சனாபில. சபஅனா 7ன்னு அர்த்தம், சனாபில்னா கதிர்கள். அப்போ ஒரு வித்திலிருந்து 7 கதிர்கள் வெளியாகிறது. ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிர்களிலும் 100 நெற்கள் இருக்கும், நெற்கதிர்கள் இருக்கும். 7 கதிர், அதில் பார்த்தா 100 நெல் இருக்கும். ஒரு நெல்லிலிருந்து 700 நெற்கள் கிடைக்கிறது. வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பன்மடங்காக ஆக்குவான். 700, 7000, 70000, 7 லட்சம், 70 லட்சம், கூடிக்கிட்டே போ. வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் விசாலமாக கொடுப்பவன், எவ்வளவு கொடுப்பான் என்பதை அவன்தான் அறிவான். அதான் வாசிஉன் அலீம். அப்போ ஒரு வித்தின் மூலமாக 700 வித்துக்கள் விவசாயிக்கு கிடைக்கிறது. இது போன்றுதான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஏழைகளுக்கோ தன் மனைவி மக்களுக்கோ 1 ரூபாய் செலவு செய்தாலும் அல்லாஹ் 700 மடங்கு, அதைவிட பன்மடங்கு
தருவதற்கு தயாராக இருக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைக்கின்றார். இன்னைக்கு சில பேர் இருக்கிறாங்க, மற்றவங்களுக்கு அள்ளி அள்ளியே கொடுப்பாங்க, ஆனால் மனைவி மக்களுக்கு கிள்ளி கூட கொடுக்க மாட்டாங்க. போ, நீ ஒரு பக்கமாக கெட, உங்கள் அத்தா வீட்டில் போய் வாங்கிட்டு வா, உங்கள் அம்மா வீட்டில் போய் கொண்டு வா. மிக்சி ஜாரு ரிப்பேர் ஆகிவிட்டாலும் கூட உன் பெற்றோரிடம் சென்று அதற்குண்டான பணத்தை வாங்கி வா, ரிப்பேர் செய்வதற்காக. இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு காட்சியை இன்றைக்கும் சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். ஆனால் இந்த மார்க்கம் எவ்வளவு தெளிவாக பேசுகிறது. உன் மனைவி மக்களுக்கு ஆகுமான முறையில் தாராளமாக செலவு செய். உன் மனைவிக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், அளந்து கொடுக்காதே, அவள் வயிற்றுக்கு நீ கொடுக்க வேண்டும். உன் பிள்ளைகளுக்கு நீ அளந்து கொடுக்காதே, நல்ல வயிறு நிரம்புற அளவுக்கு சாப்பாட்டை கொடு. ஆடைகள் அரைகுறை ஆடையை கொடுக்காதே, உன் தகுதிக்கு தக்கவாறு அவர்களின் தகுதிக்கு தக்கவாறு ஆடம்பரமாக இல்லை என்றாலும் கூட நாகரீகமான இஸ்லாம் கூறுகின்ற நாகரீகமான ஆடையை நீ அணியச் செய்ய வேண்டும். அது கூட நீ அவர்களுக்கு செய்தால் தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் உனக்கு வழங்குவான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரி என்ற கிதாபில் 5352வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. காலல்லாஹு, அல்லாஹு கூறுகின்றான். இந்த ஹதீஸ குதுசின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் கூறுறான்னா குரான் கிடையாது, இது ஹதீஸே குதுசி. ஹதீஸ குதுசியில் என்ன வருது அப்படின்னா, அன்ஃபிக் யப்ன ஆதம், மனிதா நீ யாருக்கெல்லாம் செலவு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறாயோ அவர்களுக்கெல்லாம் செலவு செய். பெற்றோருக்கு செலவு செய்ய வேண்டும், அடுத்து மனைவி மக்களுக்கு செலவு செய்ய வேண்டும், கையில் காசு இருந்தால் உறவுகளுக்கு செலவு செய்ய வேண்டும், இன்னும் கையில் காசு இருந்தால் அனாதைகளுக்கு செலவு செய்ய வேண்டும், இன்னும் கையில் காசு இருக்குது ஏழை எளியோருக்கு செலவு செய்ய வேண்டும், இன்னும் கையில் காசு இருக்குதா அல்லாஹ்வுடைய பாதையில் கல்வி கற்பதற்காக, ஜிகாது செய்வதற்காக, போர் செய்வதற்காக செல்லக்கூடியவர்களுக்கு நீ செலவு செய்ய வேண்டும். இப்படிதான் இந்த லிஸ்ட்டு தான் இறைவன் கூறுகின்றான். முதல்ல நமக்கு, ரெண்டாவது பெற்றோருக்கு, மூன்றாவது குடும்பத்தாருக்கு, அடுத்து உறவுகளுக்கு, அடுத்து அனாதைகளுக்கு, அடுத்து ஏழை எளியோருக்கு, அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு. இப்படி நாம் செலவு செய்தால் உன்ஃபிக் அலைக்க, கடவுளாக இறைவனாக இருக்கக்கூடிய நான் உனக்கு செலவு செய்வேன். நாம அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய செலவு, அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய செலவு, இதில் எதுங்க சிறந்தது? நம்ம குடும்பத்துக்கு 10 ரூபா செலவு செஞ்சால் 10,000 ரூபா தருவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கின்றார். அதுக்காண்டி 10 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு 10,000 வரலே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. 1,00,000 ரூபாய்க்கு வர வேண்டிய செலவை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கியிருப்பான். அது நமக்கு தெரியாது. தர்மம் செய்வதின் மூலமாக நம்முடைய பலாய் முசீபத்துகள், நம்முடைய சோதனைகள் அகற்றப்படுகிறது. நம்ம கண் முன்னால் பார்த்தா தான் நம்புகிறோம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத சோதனைகள் அகற்றப்படுவது அது நமக்கு தெரியறது இல்லை. அதனால தான் தர்மமே நம்ம செய்கிறது இல்லை. பெரும்பாலான நபர்கள் எச்சி கையால் கூட காகத்தை விரட்ட மாட்டார்கள். கையில் உள்ள பருக்கை அங்கே போய் விழுந்துருமோ. ஆனால் இவங்க தான் என்ன செய்வாங்கன்னா, சாப்பாடை இஸ்ராப்பு செய்து வீண் விரயம் செய்து குப்பை தொட்டியிலே கொட்டி கொண்டிருப்பார்கள். அப்போ மனைவி மக்களுக்கு செலவு செய்வதும் தர்மம். தர்மம் என்பது மாத்திரம் அல்ல, அவர்களுக்கு செலவு செய்வது அமானிதம். நம்முடைய மனைவி மக்களுக்கு நாம தான் செலவு செய்யணும். எப்போ திருமணத்திற்கு பின்னால் நமக்கு மனைவியாக ஆகிவிடுகின்றாலோ அவளுக்கு செலவு செய்வது அவளுடைய பெற்றோரின் மீது கடமை அல்ல, அது அமானிதம் அல்ல, கணவன் மீதுதான் கடமை என்பதாக இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இந்த அமானிதத்தை பேணுவோம், அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தொடர்களில் இது சம்பந்தமான செய்திகள், ஏராளமான செய்திகள், சமுதாயத்திற்கு தெரியாமலேயே
இந்த அமானிதத்தை தெரிந்தோ தெரியாமலோ வீணாக்கக்கூடிய ஒரு அவலமான சூழல். பெரும்பாலான குடும்பங்களில் பிள்ளைகள் பெற்றோர் வீட்டில் சாப்பிடாமல் தாத்தா பாட்டி வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. கேட்டால் அந்த பிள்ளைகளின் தந்தை, நான் உங்களுக்கு உணவு தர மாட்டேன், நீனும் உங்கள் அம்மாவும் போய் உங்கள் பாட்டி வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வாங்க என்று அடித்து துரத்தக்கூடிய, இவர்கள் ஒன்று ஏழை கிடையாது, லட்சக்கணக்கான ரூபாய்கள் சம்பாதித்தாலும் கூட அந்த பணத்தை எல்லாம் சேமித்து வைக்கிறார்களே தவிர தனக்கு எங்கேயாச்சும் ஓசில சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு ஆண்கள் போயிடுறது. மனைவி மக்கள் சாப்பிட்டாங்களா, பெற்றோர்கள் சாப்பிட்டாங்களா, அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. இது அமானிதத்திற்கு செய்யக்கூடிய மாபெரிய மோசடி. இதனால் மிகப்பெரிய ஒரு தண்டனை உண்டாகும் என்பதை இஸ்லாம் எச்சரித்து கூறுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த அமானிதத்தை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد